23/12/2023 சனிக்கிழமை இன்றைய இறைவாசை லூக்கா 19:10. இறந்து போனதை தேடும் ரட்சிக்கோமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் என்றார். ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். ஆம், நாளிலும் அநேக காரியங்களை இழந்து போய் தவிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு இழப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனையான காரியம். எந்த ஒரு காரியத்தை அவன் இழந்து போனாலும் அதை குறித்து மிகவும் வேதனைப்படுவான். இலக்கருமையான தேவ பிள்ளையே, இந்த காலவேளை கூட சில காரியங்கள் இழந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம், வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, சகை என்கிற மனுஷன் தேவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக அவன் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறுகிறான். அவன் குள்ளனானபடியால் அவனால் எல்லாரையும் போல பார்க்க முடியவில்லை. கூட்ட நெரிசலிலே நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை நோக்கி பார்க்கிறார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தவனுக்கு அவன் இழந்து போன சமாதானம், அவன் இழந்து போன சந்தோஷத்தை தேவன் திரும்ப கொடுத்தார். ஆம், அந்த வழியாய் கடந்து வந்த இயேசு அவனை பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். ஆம், இன்னைக்கு இழப்போடும் தோல்வியோடும் பிரச்சனைகளோடும் கலக்கத்தோடும் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிட்டு, எனக்கு ஒரு வழி திறக்காதா, ஏசப்பா என்கிட்ட பேச மாட்டாரான்னு சொல்லி இந்த காலவில்லை யோசித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இது ஒரு சகைவு. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க தான் வந்தான். ஆனால் இயேசு அவன் இழந்து போன சமாதானத்தை, அவன் இழந்து போன அந்த சந்தோஷத்தை, அவன் இழந்து போன ரட்சிப்பை, அவன் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலைமையை கர்த்தர் மாற்றி போட்டார். இந்த கால வேளையிலும் கர்த்தர் வாழ்க்கையில் அப்படியே செய்ய விரும்புகிறார். தேவன் வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு ரட்சிப்பை தர விரும்புகிறார். ஒருவேளை ரட்சிப்பை இழந்து போய் நிற்கிறீர்களா? ஆண்டவர் இந்த கால வேளையிலே இந்த ரட்சிப்பை தர விரும்புகிறார். ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறார். இயேசு உன் வீட்டுக்குள் இப்போது கடந்து வருகிறார், உனக்குள்ள இப்போ கடந்து வருகிறார். இதற்காக தெரியுமா? உனக்கு ரட்சிப்பை தரும்படியாய், அந்த சந்தோஷத்தை தரும்படியாய், அந்த ரட்சிப்பை தரும்படியாய். சகையுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுக்கு ஆஸ்திகள் இருந்துச்சு, ஐஸ்வர்யவனாய் காணப்பட்டான், ஆயக்காரன் தலைவனாய் இருக்கிறான். அவன் எல்லா ஐஸ்வர்யத்தை உடையவனாய் இருந்தாலும் அவனுக்குள்ளே அது ரட்சிப்பில்லை, இந்த சந்தோஷம் இல்லை, அது சமாதானம் இல்லை. இந்த கால வேளையிலும் எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் சமாதானம் இல்லையே சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு சமாதானக்காரனர். அந்த சமாதானக்காரனர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இழந்து போனதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும்படியா, நீங்க இழந்து நிற்கிற அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுக்கும்படியா, நீங்க இழந்து நிற்கிற அந்த குடும்பத்தை திரும்ப கொடுக்கும்படியா கர்த்தர் திரும்ப வருகிறார். கர்த்தர் உங்களை நோக்கி வருகிறார், உங்களை தேடி வருகிறார், உங்களை ரட்சிக்கும்படிக்கு வருகிறார். நீங்கள் உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க, இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்க. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இழந்து போனதை தேட ஒரு ரட்சிக்கவும் தான் வந்தாரே. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. இன்னைக்கு பிணியாளி போல காணப்படுகிறாயா? வியாதிப்பட்டவன் போல காணப்படுகிறாயா? இயேசு அதற்கு தான் வந்திருக்கிறார். பாவிக்குதான்
இரட்சகர் தேவை. இன்னைக்கு என்னை பாவி பாவின்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களா? அங்கதான் இயேசு வந்து இருக்கிறார். உனக்கு ரட்சிப்பை தரும்படிக்க, பாவத்தின் விடுதலையாக்கும்படிக்க இந்த காலை வேளையில இயேசுவிடத்துல ஒப்பு கொடுப்பாயா? ஒரு சகையை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்குவது உண்டாதான் நான் நாளத்திலேயே திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார். இவனும் ஆபிரகாமின் குமாரன், இந்த வீட்டுக்கு ரட்சிக்கிறது இவனும் ஆபிரகாமின் குமாரன். ஒப்பு கொடுத்தான், தன்னை அர்ப்பணித்தான். இந்த காலை வேளையில நீங்களும் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். இழந்து போனது எல்லாம் திரும்ப வரும். உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். இழந்து போன எல்லா ரட்சிப்புகளும் திரும்ப வரும். நன்மைகள் திரும்ப வரும். ஆசீர்வாதங்கள் திரும்ப வரும். நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சமுதாயப்படுப்பீர்களா? தேவன் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். உங்களை அவன் மறுபடியும் உங்கள் நிலையில் நிறுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். தகப்பனே, இந்த கால வேளையிலும் தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் கத்த தேய்ச்சி ஆற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கத்த திரும்ப கொடுப்பீராக. இதெல்லாம் இழந்து போனேன்னு சொல்லி தவிக்கிறார்களோ, இதெல்லாம் இழந்து போயிட்டோம்னு சொல்லி அப்ப வேதனையோடு காணப்படுகிறார்களோ, அந்த காரியம் எல்லாவற்றிலும் அப்பா இயேசு இப்போ ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. இழந்து போனதை தேட ரட்சிக்கமாக பூமிக்கு வந்தீரல்லவா? தேவனுடைய வல்லமை இப்போது பிள்ளைங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போயிருக்கு அதெல்லாம் திரும்ப மீட்டு கொடுப்பீராக. ஒருவேளை அப்பா ராஜா பாவம் செய்து ரட்சிப்பை இழந்து போயிருந்தால் இப்போதே அவர்கள் பாவங்களை மன்னித்து அந்த ரட்சிப்பை கதை திரும்ப கட்டணுவீராக ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவர்களுடைய ஸ்தானத்தை நிறுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். தன்னுடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொடும். இப்போது இந்த நிகழ்ச்சியை இந்த வீடியோவை பார்க்க ஒவ்வொருவரோடும் பரிசுத்தாய் இடைபெடுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.